ஆமாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது தலை மேலே கை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தானா, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு சொல்லி சோதனை ஜெயித்து அது சாபத்தில் போய் மரணத்தில் போய் தரித்திரத்தை போய் பாதாத்திலே போயிடும். பட்டன ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். கையை தட்ட. அல்லேலூயா. ஈசாக்கை பலி கொடுக்கும்போது ஆண்டவர் ஒன்று செய்தார். உன் பிள்ளையானால் மேல் கையை போடாத, உன் மகன் இல்லப்பா என் மகன்னாரு பிதாவாகினவன். அப்புறம் கண்களை ஏறெடுத்து பார்த்தா அங்க ஒரு முள்ளில் ஒரு ஆடு சிக்கி கொண்டிருந்ததாம். அந்த ஆட்டை கொண்டு வந்து ஈசாக்கு பதிலாக பலியிட்டான். இப்போ சோதனை கடந்து போயிட்டா இல்லையா? ஆமா. அதனால்தான் சோதனை வந்தாக்கா அதுதான் இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டால் கை கொள்ளணும்னு சொல்றது. இந்த சத்தியத்தையும் கேட்டு நீ கை கொள்ளனா சோதனை இல்லை, அப்படியே யூதாஸ் மாதிரி மாறிடுங்க பிசாசா. இந்த சத்தியத்தை எதுக்காக கேட்குறீங்கனாக்கா, சோதனைன்னு வரும்போது ஈசாக்கு பரம ஈசாக்கு ஜீவனை இயேசு ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தா பிசாசுகள் ஓடிடும். சோதனை நீங்கள் பசுத்தாய் வந்துடும், நீங்கள் காப்பாற்றப்படலாம். ஆபிரகாமை போலவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். அப்போ அந்த வசனத்தை மறக்காதீங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, அந்த இடத்துல எல்லாருமே வரும், எல்லாம் சோதிக்கப்படுறாங்க. ஆனால் ஈசாக்க ஜீவ பலியாக கொடுக்கறது கிடையாது. முள்ளில் சிக்கி கொண்டு இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறது கிடையாது. அதனால சோதனையிலே மூழ்கி எடுக்கிறாங்க பாரு. பாவ சோதனை, சாப சோதனை, மரண சோதனை, தரித்திர சோதனை, என்னென்னவோ சோதனை. எல்லாருக்கும் சோதனை. சோதனை இல்லாத இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. வியாதி சோதனை, மரண சோதனை, கடன் தொல்லை சோதனை, எத்தனை சோதனை. இது பிசாசு சோதனை. இதெல்லாம் வரும்போது தலைமையில கை வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாக்கா சோதனை முத்தி புழி வச்சு புட வச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்படி பல காரியங்கள் வாழ்க்கையில் நிலைமை மோசத்தின் மேலே மோசம் நடந்துக்கிட்டே இருக்கும். உடனே ஆபிரகாம் விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இங்கிலீஷ் எல்லாருமே போடுவாரு. Hebrew 11 chapter 17 verse. By faith Abraham, when he was tested, offered up Isaac, and he who had received the promise offered up his only begotten son. Hallelujah. அப்போ ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஒரு முறை ஒரு சோதனை வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு சொந்த மனைவி அக்கான்னு, அதாவது தங்கச்சின்னு சொல்லிட்டான். வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டான். சூப்பராக இருக்கிறாள், 60 வயசு என்ன பேர் என்னது சாராளுக்கு. நல்லா வாலிப பொண்ணு மாதிரி நல்லா அழகாக இருக்கிறாளாம் பார்க்கறதுக்கு. அந்த காலத்துலலாம் ரொம்ப அழகான பெண்களுக்கு இருந்தால் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த புறத்துக்கு கூட்டும் போயிடும். அந்த மாதிரி சோதனையான காலம். அந்த மாதிரி காலத்தில் ராஜா கூட்டும் போயிட்டானா. சோதனை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐயோ பொண்டாட்டி நம்ம ஏன்னா இவன் தங்கச்சின்னு சொன்னால் என்ன ஆகுமா, என் பொண்டாட்டின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்களாம், இவனை கொண்டு போட்டு பொண்டாட்டி கூட்டும் போயிட்டாங்களாம். அதனால தங்கச்சின்னு சொல்லிட்டானா பயந்துக்கிட்டு. கட்சியில் தங்கச்சி தானே, தங்கச்சி வந்து கூட்டும் போயிட்டாங்க. கூட்டும் போயிட்டு தலைமையில கவிச்சு கவலைப்படல, பலி செலுத்தினார். சோதனை வருது, பொண்டாட்டிக்கே சோதனை. இங்கே ஈசாக்கு சோதிக்கப்பட்டு ஈசாக்கு ஜீவ பலியாக கொடுத்த மாதிரி தான் மனைவியை ஜீவ பலியாக கொடுக்குறோம். ஈசாக்கு பேர் சொல்லி பைதட்டு ஆட்டுக்குட்டியை கொடுத்த மாதிரி மனைவி பேர் சொல்லி ஒரு பைதட்டு ஆட்டு தேவன் தனக்கு உலகத்துக்கு. நீங்கள் நேரம் இல்லை நமக்கு வாசிக்கிறதுக்கு போய் பாருங்க. தேவதூதம் வந்து அந்த ராஜா மேலே கையை வச்சு அவ மேலே ஆல் க்ளோஸ் அப்படியே பயந்து நடிக்கிட்டானா போடுக்குது. அல்லேலூயா. கையெழுத்து ஆபிரகாமுங்க. பிரச்சனையை பேஸ் பண்ண முடியல, அந்த ராஜா கிட்ட சொல்ல முடியல. பொண்டாட்டின்னு சொன்னா என் உயிர் போயிடுன்னு சொல்லிட்டு தங்கச்சின்னு சொல்லிட்டான். ஆனா பலி செலுத்துறான். விசுவாச கிறிஸ்துவ என் மனைவி பேர் சொல்லி, பிதா குமார் பரிசு ஆதாம் முழு விழுந்து என் மனைவி சாரால் பேரை சொல்லி, இங்க ஈசாக்கு பேரை சொல்லி முள்ளில் சிக்கி கொண்டு இருந்த ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை
தேவன் தனக்கு உலகத்துக்கு சாக போனவன் ஈசாக்கு உயிரோடு வந்து சகல காலத்து ஆஸ்வதிக்கப்பட்டான். அங்க மனைவி சோதனை, ராஜா கூட்டம் போயிட்டான். வேற ஆள்னா என்ன பண்ணுவேன், ஜீவ பலி தெரியாத ஆளா இருந்தானா, கிறிஸ்துவ பற்றி தெரியாத ஆளான்னா மனைவி அனுப்பிச்சு விட்டுட்டு பார்த்துட்டு கற்பனை மேல் கற்பனை, இப்படி பண்ணா அப்படி பண்ணா என்ன பண்ணியிருப்பான், இதான் ஓடி இருக்கான். அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கான். அவன் தான் சத்தியத்தை அறியாதவன். இவன் இப்படி அண்ணா அப்படி என்ன ஆச்சு பண்ணியிருப்பான், அதை பண்ணானா இதை பண்ணானா, கூட்டும் போயிட்டானா. வருதே இல்லையா இப்போ நினைப்ப சில பேர் பெண் பிள்ளைகளை தூர தேசத்துக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நல்லா அனுபவத்தில் பார்த்தாலே வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடுது. பொண்ணு ரொம்ப அழகாகிறா, பெத்த தாய் பெத்த தகப்பனே, என் பொண்ணு இப்படி ஆயிருப்பாளா அப்படி ஆயிருப்பாளா இப்படி ஆயிருப்பாளா, அங்கே போயிருப்பாளா இங்கே போயிருப்பாளா, இவங்கள போய் இப்படியே நினைப்பு. அதே மாதிரி இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிறே நீ கண்கூடா பார்க்குறோம் எங்கள் விஐடியில் என்ன ஜோடிங்க எப்படி எப்படி போகுதுங்க வருதுங்க. அப்படியெல்லாம் ஒரு நினப்பு விட்டுட்டு என் மக பேர் சொல்லி ஜீவ பலி, இங்கே ஈசாக்க பேர் சொல்லி ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கை போட விடலை. விளையாண்டால் மேல் கை போடாதேன்றார் பாரு. வானத்திலிருந்து சத்தம் வந்து அதே மாதிரி தான் உங்க பிள்ளை பேரை சொல்லி, உங்க ஆத்தா பேர் சொல்லி, உங்க அப்பா பேர் சொல்லி நீங்க கூட எங்க அப்பா இப்படி ஆயிட்டாரா அப்படி ஆயிட்டாரா, வியாதி இருக்கிறாரா, கடன் தொல்லை இருக்கிறாரா, ஜீவ பலி நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. ஆமா, இயேசு யாரை பார்த்தாலும் ஆபிரகாம் மாதிரி நல்ல மேய்ப்பன், யாரை பார்த்தாலும் ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவதான் ஜீவ பலி. தேவன் தனக்கு உலகத்துக்கு மத்திய மார்க் லூக்கா மூவி எங்க போனாலும் இது இப்படி ஆகி அது அப்படி ஆகி இது இப்படி ஆகி இப்படி ஆகி அப்படிதான் ஆகுது. அப்படித்தான் ஆகும். மைண்ட் எப்படி இருக்குது அப்படிதான், உன் இருதயத்தை நிறைவு எப்படி அப்படிதான். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்க அம்மா பேசுறது இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதவன் முழு சொல்லி பாரு. இங்க சொல்லுங்க அவங்க அசுத்தாய்வு பசுத்தாய்வு நல்லா சூப்பரா இருப்பாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணா, மனைவியை குறித்து அந்த ராஜாவை குறித்து ஜீவ பைதட்டு ஆட்டுக்குட்டியே தேவனுக்கு ஆதவன் முழு டாக்டா கொடுத்த பசுத்தாய் இறக்கிட்டார். தேவதை வந்து அந்த ராஜாவை பார்த்து சொல்றான். நீங்க பச்சைக்கலான்னு சம்பவத்தை நீங்க போய் பாருங்க, ஆதியாகவும் 18:10 போய் பாருங்க. மனைவி மேல கையை தொட்ட ஆளே க்ளோஸ். அப்படியே தேவதூதே வந்து பேசுறாரு. கையை போல கையை கும்பிட்டப்பா என்னப்பா இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி மனைவி திருப்பி பரிசுகள் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டான்னு போடப்பட்டுக்குது. வாய்ந்த அப்படி வாங்கினியா கையை தட்டியா அல்லேலூயா. அப்போ சோதிக்கப்படும் போது பிசாசு சோதனை வரும்போது பிசாசுகள் சிதறடிக்கப்படும். பிசாசு ஏன் ரெண்டாவது பிசாசு வந்துச்சு, ஜீவ பலியை தேவன் தனக்கு கொடுக்கல. பிசாசு மேல பிசாசு, பிசாசு மேல பிசாசு, பிசாசு மேல பிசாசு. அப்புறம் ட்ரெஸ் போச்சு, அப்புறம் நிர்வாணம் ஆயிட்டான், அப்புறம் வீட்டில் தாங்க, அப்புறம் சுடுகாடுக்கு வந்துட்டான். கட்சியில் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏசு அவனை பார்த்தாரு, பரம ஈசாக்கு. இங்கே ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்காக ஜீவ பலி செலுத்துறான். வைதற்ற பலியை முள்ளில் சிக்கி கொண்டு இருந்த ஆடு, அதான் அந்த உலகத்தை தேவ ஆட்டுக்குட்டி இயேசு சிலுவையில முள்முடி சூட்டப்பட்டவரா. கண்களை ஏறெடுத்து பாரு. ஆபி உலகத்துல இங்க லேகோன் பிசாசு பிச்சவன், பிசாசு சோதனை, பிசாசு மேல பிசாசு, 2000 பிசாசு. ஜீவ பலி யாருமே சங்கிலி கட்டுறாங்க, கயிறு கட்டுறாங்க, எல்லாம் கட்டுறாங்க. ஜீவ பலியை தேவன் தனக்கு முடி ஒழுத்து கொடுத்துருக்காங்க, யாருமே இல்லை. இயேசு போனா, இயேசு பரம ஆபிரகாம் பார்த்த உடனே எல்லாம் பயங்கர சோதனை இருக்கிறான். அந்த சோதனை நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. ஆமா, ஜீவ வார்த்தை அது தேவ நீதிட்டு உயிர்த்தல். அவன் பேர் சொல்லி பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாரு பாருங்க. அத்தனை பிசாசு ஓடியே போயிடுச்சு. அந்த சாரால் மனைவிய அந்த ராஜா தொடவே இல்லை, கை டச் பண்ணல, அவனை ஓடியே போட்டான். அந்த மாதிரி 2 கால் பிசாசு ஓடி கூட சுத்தாவி ஓடி சாப பாவம் மன தத்து எல்லாமே ஓடி கையை தட்டு ஜோரம் அல்லேலூயா. அதனால மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிலிருந்து உன் சந்ததி விலகும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து ஏப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். அந்த பலி கொடுக்கும்போது வானத்தில் சத்தம் விடுது, ஈசாக்கே ஓ மகன் இல்லப்பா ஏன் மகன், ஏசு ஜீவ பலி, ஜீவ சொல்ற ஜீவரத்தம். உங்க அப்பா பேசல, உங்க அம்மா பேசல. ஏசு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே செலுத்துறான், தேவனுக்கு செலுத்துறான். ஆதாம் முழு உலக செலுத்துறான். அசுத்தாய் ஓடிது, பசுத்தாய் வந்தது. மேய்ப்பன் ஆட்டை பாதுகாக்கிறான். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு போஷாக்கு கொடுக்குறான், ஆடுகளுக்கு எல்லா தேவையும் கொடுக்குறான். ஆடுகள்லாம் ஜனங்க. ஏசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க, ஆதாம் முழு உலக கொடுங்க. சோதனை 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 சோதனைனாக்கா சோதனை அது வளர்த்துக்கிட்டே தான் போகும். கிறிஸ்து 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 கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் நம்முடைய பாவம் தேவனை உலகத்தை பாதிக்குது.
பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பிதா குமார் பசுதாவிக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாய் நல்லா கொடுக்க போறேன், இடைவிடாம கூட எக்காலத்து கொடுக்க போறேன். பாவட்டுமான பசுதாவோட கடைசியா கன்க்ளூஷன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சோதனை சிலுவையில. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவ மரியாதை நமக்காக பாவமாக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கின் அக்கிரமங்களை ஏற்றுக்கிறார். சோதனை வச்சா இல்லை இயேசுக்கு. ஆமா, ஆபிரகாமுக்கு மனைவிக்கு வந்த சோதனை மாதிரி, ஈசாக்கு வந்த சோதனை மாதிரி உனக்கு வந்த சோதனை, இயேசுக்கே சோதனை. திருநெல்வேலிக்கே அல்வான்ற மாதிரி இயேசுக்கே சிலுவையில் பாவம் சாபமான வச்சு தலைமையில கை வச்சு ஜீவா. என்ன பண்ணார்? பிதாவே மணி சொல்லி ஜீவ ரத்தத்தை குத்தாரா இல்லையா? பிதாவே முடிக்கல ஆவி ஊற்றி ஜீவனை விட்டாரு. ஈட்டால் குத்துரு ஆதாம் முழு உலக இயேசு ரத்தம் 3 நாள் பாவ சாபமான பாதாத்தெல்லாம் ஜெயித்து வந்தாரு. கையை தட்ட அவருக்கு அல்லேலூயா. சாதாரண சோதனை இல்ல, உலக எல்லா சாபம், எல்லா பாவம், எல்லா மண், எல்லா தரித்திரம் வந்து கை அட்டை தரித்திரம், ஓட்ட கை, பேங்க்ல பேலன்ஸே இல்லை, அவ்வளோ தரித்திரம். உன் தரித்திரத்தெல்லாம் ஏற்றுட்டாரு. உன் சோதனை, உன் பாவ சோதனை, உன் மரண சோதனை, உன் தரித்திர சோதனை, உன் வியாதி சோதனை. ஒரு மனுஷன் A to Z என்னென்ன சோதனை, பாவத்திலிருந்து மரணம் எல்லா சோதனையும் வருது. மரணமே வந்தாலும் நான் ஜீவ வார்த்தை தான் பேசுவேன். மச்சானுக்கு மாமனுக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து உங்க மாமா மச்சான் ஆதாம் வந்து முழு இயேசு பருவத்தையும் கொடுத்துப்பாரு. ஒரு சபிக்கிற ஆசதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை சிலை, துன்பப்படுத்துகளை ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு, அதான் ஆஸ்வதிக்குது. சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது. பகைக்கு நன்மை இயேசு சாமட வாக்குத்தத்தை கொடு, நித்திய தூசி இயேசு ஜீவன் பருவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. பாவத்தின் மனதில் பசுத்தாய் சாவுக்கு தேவதை கள்ளப்படும் வானதோடு சகல உலகத்தையே பிசாதுகள் இருந்து கொள்ளையிட்டார். ஆபிரகாம் தன் மனைவியை எதிர் ராஜா வந்து காப்பாத்தினாரு. உங்க குடும்பத்தை காப்பாற்ற உன்னையே நீ காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்ப கடைசியா படிங்க எபிரேயர் 11:10. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தான். Hebrews 11:17. By faith Abraham, when he was tested, டெஸ்ட் நடக்கும்போது, சோதனை வரும்போது, offered up Isaac, and he who had received the promise offered up his only begotten son. பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேச விலையேற்பட்ட சத்தியத்துக்காய் நன்றி சொல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் வெளியிலாம். செங்கு சுற்றி சென்றார். எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிறிஸ்துவில வீட்டை கொண்டு நீதிமானாக்கப்படலாம். அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். இயேசு நன்மத்தையும் அறியத்தக்க எல்லோரும் பாவம் செய்து ஆதாமேவ நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே சாகவே சாகுகிறான். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் ஏற்றி வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொல்றாரு. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன பிதாகுமார் பசுதாவிக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தோட அசுத்தாவியோட பசுத்தாவி தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் நீட்டிலும் என் வார்த்தை அவன் நிலைத்திருந்தாலும் மிகுந்த கனிகளும் கொடுப்போம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லோரும் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு எல்லா சோதனைக்கு சாபத்துக்கு பாவத்துக்கு மரத்துக்கு புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தில் பாவத்துக்கு தேவ ஆட்டுக்குட்டி, ஜீவ ஆட்டுக்குட்டி. எந்த சோதனையாக இருந்தாலும் இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாய் பசுத்தாய் வர பாவட்டு மனவர் தரித்து நீங்கள் ஆசுவாத சாப நீங்கள் ஐஸ்வர்யம் வர பாதாளி பர்ணோகராஜ் மன உயிர்த்து ஜீவனம் வர இயேசு உயிர்த்து ஜீவனமாக இருக்கிறார். நீடித்து ஆயுசுவராக இந்த உலகத்தை சகல காலத்தை அனுபவித்து ஆசுவாதத்தோடு நித்திய ஜீவன பரலோகராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள செய்தி கேட்கிற பயன்படுத்துகிறாங்க. மாபெரும் ஏப்பில கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்யும் சகல உகாரம் மனவாது. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியாக சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎன்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பெரிய இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யுது. செய்தியை மறுபடியும் கேளுங்க. இந்த சேனல் சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏய்ப்பலை கொண்டு வருவார். இந்த செய்தி 2/9/2024 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏய்ப்பலை கொண்டு வருவார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.